ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிளாக் ஃப்ரூட் சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். நம்மளோட விளையாட நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. நீங்க யாருன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, இது வந்து அம்பரீஷ், இது வந்து ஹபுக்கு. நம்மளோட விளையாட 2 பேர் வந்திருக்காங்க. ஓகே, வாங்க ஸ்பின் பண்ணி வீடியோ ஆரம்பிப்போம். நல்ல ஃப்ரூட்டா தாடா. என்ன ஃப்ரூட்டு? மேம் ரப்பர் கிடைச்சிருச்சு கைஸ். மேமது கிடைக்கும்னு நினைச்சேன், ரப்பர் கிடைச்சிருச்சு எனக்கு. இப்போ ரப்பர் சாப்பிடுவோமா? நீங்க நான் உங்களுக்கு இன்வென்ட்ரி காட்டுறேன். எனக்கு வந்து 2 ஃப்ரூட் கிடச்சிச்சு, 3 ஃப்ரூட் கிடச்சிச்சு. இதில் எந்த ஃப்ரூட் சாப்பிடலாம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ளேம் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஈட் பண்ண சொல்லுவோமா? ஒரு ஈட் பண்ணுறேன். இங்கே வருங்க கைஸ், என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவனுக்கு லைட்டு கிடச்சிருக்கு. ஓகே பரவாயில்ல, நம்மளும் லைட் எப்படியாவது எடுப்போம். ஓகே, நானும் சாப்பிட்றேன். ஃப்ளேம் சாப்பிட்ருக்கோம் நம்ம. ஓகே, அவனுக்கு ஃப்ளேம் தான் கிடச்சிருக்கு. அவன் ரொம்ப லக்கி கைஸ். அவனுக்கு லைட்டு கிடச்சிருச்சு. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ராக்கெட் கிடச்சிருக்கு, ட்ராப் பண்ணிட்டான். இது வந்து அம்பரீஷ், இது வந்து ஹபுக்கு. ஓகே, நம்ம ஸ்டாட்ஸ் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் ஃப்ரூட்டுக்கே போட்டுப்போம். ஏன்னா நம்ம பிளாக் ஃப்ரூட் சாப்பிட்டனால பிளாக் ஃப்ரூட்டே நம்ம போட்டுப்போம். இவன் நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வந்து ரப்பர் ஃப்ரூட் சாப்பிட்றான். ரப்பர் ஃப்ரூட் வந்து ஒரு சூப்பர் ஃப்ரூட் தான். ஆனால் அதுக்கு வந்து எனிமீஸ் அடித்தோன்னா ரொம்ப பின்னாடி தள்ளி வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன இல்லைன்னா பைரட் வில்லேஜ் தான். வாங்க போகலாம் பைரட் வில்லேஜ். நம்ம மெரேனா தான் வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கோம். அவன் வேறு போட்டில் வரான்னு நினைக்கிறேன். நம்ம போவோம் இந்த போட்டில். என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் எல்லாம் ஒரே லெவல் தான். ஷா வந்திருக்காங்க. நாங்கள் ஷா அடிப்போம். ஷா அடித்து அவன் ஒரு ஸ்வாடு ட்ராப் பண்ணுவான். அந்த ஸ்வாடு சூப்பராக இருக்கும். ஆனால் அவன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நாங்கள் லெவல் ரொம்ப கம்மியாக, அவன் லெவல் 100. நாங்கள் அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பெருக்கி இங்கே பாருங்க, பயங்கரமாக அடிக்கிறான். கொஞ்சம் கஷ்டம்தான் கைக்குவேன். பெருக்கி அடிக்க முடியாது. விட்டுட்டு போயிடுவோமா? கஷ்டம் கைக்குவேன். ஐயோ, என்ன புல்லட்டே படல அவனால. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் கைக்குவேன். பெருக்கி நம்ம லெவல், இவன் லெவல்னா 100 தான் இவன் லெவல்னு நினைக்கிறான். ஆமாம், 100 தான் இவன் லெவலு. மிஸ் ஆயிடுச்சு. என்ன பார்த்துக்கலாம். ஹபுக்கு கதை முடிஞ்சிச்சு. இப்போ 2 பேர் தான். ஐயோ, எங்கதையும் முடிச்சு விட்டாங்க கைஸ். அவ்வளோதான். இப்போ அம்பரீஷ் மட்டும்தான் இருக்காரு. அம்பரீஷ் 10 மேட்ச்னு நினைக்கிறேன். ஃப்ளேமுக்கே இருக்கும் மேட்ச்டி கரெக்டாக இருக்கும். ஐயோ, நீங்கடா ஃப்ளேம் வச்சு ஒரு அடி அடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஃப்ளேமுக்கு ஏதாவது மேட்ச்டி. இருங்கடா. ஓகே, கொடுத்துட்டேன் ஃப்ளேமில். இப்போ முடிச்சு விடுங்கடா, சீக்கிரமாக முடிச்சு விட்டுங்கடா. ஹெல்த்து நம்மள்கிட்ட இல்லை, ஹெல்த்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, பவர் ஏறிச்சு. ஓகே, முடிச்சு விடாது கைஸ். நம்மளுக்கு ஃப்ளேமில் பவர் ஏறிச்சு. இங்கே பாருங்க, பறக்கிற பவர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, எத்தனை மேட்ச் ஏறி இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு 30 மேட்ச் ஏறி இருக்குது கைஸ். 31 மேட்ச் ஏறி இருக்குது. பரவாயில்ல, இவனை அடித்ததும் நல்ல விஷயம்தான். இவனுக்கு தான் லைட்டு கிடச்சிருக்கு. இவன் ஈஸியாக அதுக்கப்புறம் அவ்வளோ போய்த்துருவாங்க கைஸ். எனக்கு லைட்டே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு தான் ஒரு ஃப்ளேம் ஃப்ரூட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. நம்மள்கிட்ட ரப்பர் ஃப்ரூட் வேணாலும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ரப்பர் ஃப்ரூட் சாப்பிட்டா அதை ஈஸியாக லெவலில் பேசலாமான்னு. நம்ம ரப்பர் ஃப்ரூட் சாப்பிடுவோம். ஓகே வாங்க, இப்போ பைரட் வில்லேஜுக்கு போவோம். பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு ஓகே கைஸ், நம்ம பைரட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. இங்கே ஆல்ரெடி ஒருத்தன் லெவலில் பேத்திட்டு இருக்கானே. இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து வேணா செஃப் இருக்கானான்னு பார்த்தா அவன் அடிப்போமா? நீங்கள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியாச்சு. வாங்க நம்ம பாபி அடிப்போம். பாபிங்கிறேன், இவனோட பழைய பேர் பாபி தான். இப்போ தான் அப்டேட்டில் செஃப்னு மாற்றிட்டாங்க.
இந்த மாதிரி எப்ப அன்லாக் ஆனிச்சு நம்மளுக்கு? இவன் நான் பயங்கரமா அடிக்கிறான். இது பறக்கிற பவரா? பறந்து போயிட வேண்டியதான் வந்து தச்சு. நாங்க வேணா நம்மள்ட்ட எப்படி 2 பார் அன்லாக் ஆனிச்சு இல்ல. ஓகே பரவாயில்ல, நல்ல விஷயம். 2 பார் அன்லாக் ஆயிடுச்சு. ரொம்ப சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிட்டேன். பறந்து போய் பாக்கடா. என்ன பவர்? ஓ இதெல்லாம் புதுசா இந்த பவரும் யூஸ் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்லை. ஓகே அவனு கூட பட்டி எடுத்துதான் நம்மளுக்கு ஃபிளேமுக்கு மேட்ச் முடிச்சு விட்டான். நம்மளுக்கும் லைட்டு ஃப்ரூட்லாம் கிடச்சிருந்தா அவனை ஈஸியாக அடிச்சிருக்கலாம். நம்மளுக்கு ஃப்ளேம் ஃப்ரூட்டு நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளேம் ஃப்ரூட் கொடுத்தாருங்க. மேலே போயிடுவோம், நம்ம மேலே போயிட்டு இவனை அடிப்போம். இங்கே இருக்கான். எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க ஐஸ். நம்ம இவனை முடிச்சு விட்ருவோம். இன்னும் ஸ்டக் ஆயிடுச்சு. கொஞ்சம் சரிங்க. ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம பாபி பாஸ் முடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு 31 மேட்ச்டி தான் ஏறி இருக்குது வரைக்கும். இது என்ன பவர்னு எனக்கும் தெரில, புதுசாக இருக்குது. யூஸ் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்லை. சரி வாங்க நம்ம கொஸ்ட் எடுத்துகிட்டு அடிப்போம். ப்ரூட். ஓகே ப்ரூட் எடுப்போம். ப்ரூட் இங்கே இருக்காங்க இவங்க. இப்போ இவங்களால நம்மளை அடிக்கவே முடியாது. ஏன்னா எலமெண்டல் ஃப்ரூட் வந்து டேமேஜ் விடுவாது. அவங்களோட அதிகமான லெவல் இருந்தால் எலமெண்டல் ஃப்ரூட் டேமேஜ் விடுவாது. அது என்னென்ன ஃப்ரூட்னா ஸ்மோக் வந்து இந்த இம்யூன் டு வீக் அட்டாக்னு இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு டேமேஜ் விடுவாது. எனிமீஸோட அதிகமான லெவல்ஸ் இருந்தால் நம்மளுக்கு டேமேஜ் விடுவாது. இதோ இது வந்து இம்யூன் டு வீக் அட்டாக், ஐஸ் இம்யூன் டு வீக் அட்டாக்கு, ஃப்ளேம் நம்ம இம்யூன் டு வீக் அட்டாக்கு, சாண்டு கூட இம்யூன் டு வீக் அட்டாக். ஃப்ரூட்டில் தான் இருக்கும், எல்லா ஃப்ரூட்லாம் இருக்காது. ஓகே வாங்க இப்போ இவனை ஈஸியாக அடிக்கலாம். நேற்று கொஞ்சம் டெவலப்பேற்ற கஷ்டப்பட்டுருந்தேன். இன்றைக்கி பாருங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்றேன் பாருங்கள். அந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டான், நம்ம இந்த சைடு நம்ம எடுத்துக்குவோம். யார் புது பிளேயர் இவங்க பக்கம் போகிறாங்க. நான் தாண்டா அவங்க எதிரி, என்ன அடிக்க வாங்கடா. ஏய் நான் தாண்டா அவங்க எதிரி, என்ன அடிக்க வாங்கடா. நம்ம ஃப்ரெண்டு வந்து அடிக்கிறாரு கைஸ். டேய் அமைதியாக இருடா. இவன் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளும் வந்து டேய் ஐயோ இல்லை, இவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா பிரச்சனை உனக்கு? நான் அடிக்கிறான் அவன். சரிங்க நம்ம வேறு சர்வர் போவோம். ஏன்னா இங்கே நிறையா டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வேறு சர்வர் போய்க்கலாம். ஓகே நம்ம வேறு சர்வர் வந்தாச்சு. இந்த சர்வராக நம்மளுக்கிட்டே இருக்காங்க நம்மளை. ஓகே கைஸ் நம்ம வேறு சர்வர் வந்தாச்சு. இப்போ நம்ம பைரட்டா சூஸ் பண்ணுவோமா, இல்லை நம்ம மெரீனாவே இப்போ. ஓகே நாங்கள் கொஸ்ட் எடுத்துகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சர்வரில் யாராவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் லெவல் போயிட்டு நம்ம அடுத்து செஃப் அடிப்போம். செஃப்பு தானே அவன் பேர், செஃப்பு தான் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குது. இந்த சீக்ரெட்டான இடத்துல இங்கே ஒருத்தன் நிற்பான், டார்க் ஸ்டெப் டீச்சர் இவன் பேர். இவன் வந்து 1,50,000 கேட்பான். இவன் வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலில் நமக்கு கொடுத்துருவான். இப்போ நம்ம காம்பேக்ட் வச்சுருக்கோம்ல, இது பேரும் அவன் சொல்லி கொடுத்தது வந்துடும். அப்புறம் அது வந்து காலில் வைப்பாங்க, அது வந்து டார்க் ஸ்டெப். அது பேர் நம்மளுக்கு காசு சேர்ந்தாலும் அது வாங்குவோம் அப்புறமா. ஓகே வாங்க இப்போ கொஞ்சம் கிரைண்டு பண்ணுவோம். நம்மளுக்கும் லைட்டு ஃப்ரூட் கிடச்சா நல்லாயிருக்கும். சரி எவனா ஒருத்தன் ட்ராப் பண்ணுவானான்னு பார்த்துட்ருக்கேன் ஸ்பின் பண்ணிட்டு. அந்த வேலை இந்த சர்வரில் எவனுமே இல்லை அவ்வளோவா. நம்ம இருக்கிற ஐலாண்டில் நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு இருக்கலாம். 4 பேராகவே அடிப்போம், அப்போ தான் சட்டுன்னு முடியும். வாங்கடா போடு. வாங்க நம்மளுக்கு ஒரு ஐஸ் ஃப்ரூட் கிடச்சா கூட நல்லா தான் பேசியிருக்கோம். ஏன்னா M1 இருக்கும் அந்த ஃப்ரூட்டில். லைட்டில் கூட M1 இருக்குது. M1 இருக்கிற ஃப்ரூட்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ளேமில் M1 இல்லை, அதான் ஒரு ஷேடஸ்ட் விஷயம். ஐயோ அட்டாக்கே உங்க மேலே பண்ணலையே. நீங்கள் இந்த அட்டாக் அவ்வளோதான். 2 பேரும் முடிச்சாச்சு. 32 தான் மேட்ச். எனக்கு பொறுமையாக இருக்குது எனக்கு. அடுத்த பவர் அன்லாக் பண்ணணுன்னா 50 மேட்ச் வேணுமா? 50 ஏற்றுறதுக்குள்ளே அவ்வளோதான். 50 மேட்ச்லாம் நான் எப்படியாவது லைட்டு ஃப்ரூட் இல்லாட்டி வித்தா ஃப்ரூட் எடுக்க பார்க்குறேன் கைஸ். ஓகே நீங்களாலும் நம்மளை அடிக்க முடியாதான், நல்ல விஷயம். எலமெண்டல் ஃப்ரூட் நம்ம வச்சுருந்தோன்னா எனிமீஸால் நம்மளை அடிக்க முடியாது, அது நல்ல விஷயம். அதனால தான் நான் இது ரப்பர் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் ரப்பர் சாப்பிட்டுப்பேன். ஸ்கின்னில் இப்போ ரப்பர் கிடச்சிச்சு, அது வந்து ஒரு ரேர் ஃபுட் தான். நான் ரப்பர் சாப்பிட்டுப்பேன். ஃப்ளேம் சாப்பிட்டா அது ஒரு எலமெண்டல் ஃப்ரூட்னால நான் ஃப்ளேம் சாப்பிட்டேன். டேமேஜே விழுவாது. அவனுங்களோட அதிகமான லெவலில் இருந்தால் நம்மளுக்கு டேமேஜ் விழுவாது. மேஸ்ட்ரியே
ஏற மாட்டேங்குது. அடுத்த பவர் எடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான் பண்ண இருக்கே மாஸ்டர்கிட்ட. ஃப்ளேமுக்கு அவேக்கன்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம செகண்ட்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போலாம் அதை பற்றி பேசலாம். செகண்ட்ஸி போனதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். வீடியோ இதுவே 12 நிமிஷம் வந்துச்சு. ஷாபாஸ் அடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கைஸ் நம்மளுக்கு. இந்த சீரீஸ் தொடங்கினா நம்ம எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். ப்ரூட் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்டு என்ன லெவல்னு பார்ப்போமா? நம்ம ஃப்ரெண்டு என்ன லெவல்னு பார்ப்போம். நம்மளோட அதிகமாக தான் வச்சுருப்பான். இவன் வந்து என்ன லெவல்னா காட்டுறேன். வந்து 55 லெவல் போயிட்டான். நம்ம 53 தான். இன்னொரு ஃப்ரெண்ட் லெவல் பார்ப்போமா? நான் வரல. ஓ சர்வரில் தெரியும் வந்து. இவன் வந்து என்ன லெவல்னா இவனும் 55. நம்மளோட அதிகமாகவே லெவலை போயிட்டு டெவலப்பில் இருக்காங்க. நம்ம தான் ரொம்ப பொறுமையாக ஏற்றுறோம் போல இருக்கு. சரி வாங்க நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவோம். நான் ஒரு 60 லெவல் வந்தோன்னா கண்டினியூ பண்ணுவேன். ஓகே கைஸ், மறுபடியும் நம்ம வேறு சர்வர், நாங்கள் வேறு சர்வர் போனப்போ ஷா வந்துட்டான். அவனை அடிக்க தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இவனை அடித்தா அவ்வளோ இப்போ தான்டா வந்தேன், அதுக்குள்ளே முடிச்சு விட்டுறாங்க. ஐயோ சவுண்டிங் சொல்லுவான்ட்டானே, வேகமாக முடிச்சு விட்ருவான். வேறு இல்லைங்க, நம்ம பறந்து போயிடுவோம். இதுதான் பறக்கிற பவர் இருக்கு. அங்கே பாருங்க சவுண்டிங் சொல்லலாம் வந்திருக்காங்க. ஐயோ முடிச்சு விட்டாங்க நம்மளுக்கு. எனக்கு லெவலில் போய் ஏறலைங்க. ஸோ சார் கைஸ், சரி ஒழுங்கா பார்த்துக்கலாம். ஸ்டார்ஸ் பண்ணாவும் இன்னும் 1 மணி நேரம் இருக்கு கைஸ். சரிங்க நம்ம பைலட் வில்லேஜ்லேயே போய். ஓகே கைஸ், நம்ம கிரைண்ட் பண்ணி ஒரு 60 லெவல் வந்துட்டோம். 60 லெவலில் புது ஐலாண்ட் போகலான்னு காம்பஸ் சொல்லிடுச்சு. வாங்க போவோம். நம்ம போட்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா நம்மள்கிட்ட பறக்கிற பவர் இருக்குது. ஃப்ளேம்னால பறக்க முடியும், அது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் நான் ஃப்ளேமும் சாப்பிட்டேன். எந்த சைடு போவோம்? இந்த சைடு போகணுமா? ஓகே வாங்க போவோம், பறந்து போவோம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம சர்வரில் மறுபடியும் ஒரு ஷா வந்திருக்கான். ஏன்னா நாங்கள் போகிற எல்லா சர்வர்லையும் வந்துக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக. ஓகே நம்ம இந்த வாட்டி இவனை கரெக்டாக அடிப்போம். ஏன்னா நம்மள்ட்ட இப்போ கொஞ்சம் பவர்ஸ்லாம் இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம இவனை அதுக்குள்ளே முடிச்சிட மாட்டோம். அடிக்க ஆரம்பிச்சுவோம் வாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் அவன் அடிக்கிறது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போகும்போதே இவன் தான் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமே ஆக்கிட்டான். நம்ம இவனை அடிக்க முடிச்சிடுறதுக்குள்ள பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எப்படியும் உனக்கு 1 HP கொண்டு வந்தாச்சு. இந்த இருக்கான் பாருங்க, 1 HP தான் இருக்குது இப்போ. ஓகே நம்ம ஃபைனல் ஐயோ ஓகே கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஃப்ரேமுக்கு மேட்சி 44 வந்துருக்கு காய்ஸ். பரவாயில்லையே. நம்மளுக்கு இந்த செஸ்ட் எடுக்க பார்ப்போமா? கோல்டன் செஸ்ட் யா, இதில் ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கு. நம்ம இன்னும் 2 மணி நேரம் இருக்குது நம்ம ஸ்பின் பண்ண. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின்னே நம்மளுக்கு ரப்பர் கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா ரப்பர்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான் ஸ்பின்னில். ஓகே காய்ஸ், நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு 71 லெவல் வந்துட்டேன் காய்ஸ். ஓகே மறக்காமல் ஸ்டார்ச் போட்டுக்குவோம். எல்லா ஸ்டார்ச்சையும் நம்ம பிளாக் ஃப்ரூட்டுக்கே போட்டுக்குவோம். ஓகே 100 ஸ்டார்ச் போட்டாச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரம் சர்ஃபாஸ் கேமிங். பாய்.